ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் vlog தாங்க. வீக்கெண்டு க்ரோசரி வாங்குறதுக்காக பார்த்திங்கன்னா 2 கடைக்கு போயிருந்தோம். ஒரு கடையில் கொஞ்சம் ஜாமானும் இன்னொரு கடையில் கொஞ்சம் ஜாமானும் வாங்கியிருந்தோம். ஃபிஷ்ஷு அதெல்லாம் ஒரு கடையில் வாங்குவோம். நார்மலாக க்ரோசரி ஐட்டம்லாம் ஒரு கடையில் வாங்குவோம். லூலு அண்ட் கிராண்ட் மால் 2 கடைக்கு போயிருந்தோம். கிராண்ட் மாலில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1 கிலோ 12 திராம்ஸ்ன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷெலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபிஷ் செக்ஷன் போனால் அங்கே டூனா ஃபிஷ் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு. 1 கிலோ 17 திராம்ஸ்ன்ட்டு போட்டிருந்தாங்க. செம்ம பெரிய டூனா ஃபிஷ்ஷுங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆகிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சமாக தான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஏன்னா போன வாட்டி வாங்கிட்டு வந்த காய்கறியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீந்துருச்சு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 170 180 திரம்ஸ் வந்துருந்துச்சு. நாளைக்கு சாம்பார் வைக்கலான்ட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து மாம்பழமாக மாறிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக. அதனால் அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸும் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம லூலுவில் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுவும் இந்தியன் வெங்காயம் வந்து 1 கிலோ 2 திரம்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. விடுவோமா? ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அது வீணாக போகாது இல்லை. தக்காளியும் அது மாதிரி ஒரு 2 திரம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1 மந்த்துக்கு நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் வாங்க வேண்டிய வேலையே இல்லை. நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் அப்படியே நம்ம பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கு தான் போயிருந்தோம். வீட்லேயே இருக்கிறது அவளுக்கும் போர் அடிக்குது. அதுவும் தனியாக வேற இருக்காளா. இன்னொரு குழந்தை இருந்தால் விளையாடுவா கூட. பட் ரொம்ப சிங்கிள் சில்ட்ரனாக இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குது. அதனால் அப்படியே பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு போனால் அங்கே கொஞ்சம் பசங்களோடலாம் சேர்ந்து விளையாடுவா. அதனால் ஜூஸ்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு கிளம்பி போயாச்சு. அங்கே போய் ஒரு 1 hour வந்து அவங்கள விளையாட விட்டுட்டு நானும் என் ரோட்டுக்காரும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். பார்க்கில் அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு சிக்கன் பக்கோடா செஞ்சல, அதை செஞ்சு தர முடியுமா அப்படின்னு என் ரோட்டுக்கார் கேட்டுட்டாரு. அன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறதுக்கு போல் கொஞ்சம் அரிசி மாவு நிறையா போடுவோம். சிக்கன் பக்கோடா மாதிரி வந்துருச்சு. ஆனால் அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, இந்த சொதப்பின ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 2 பேருக்குமே பிடிச்சிருச்சு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்க்கு போயிட்டு வந்து சிக்கன் பக்கோடா பண்ணிவிட்டு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் இந்த மசாலாவில் ஊறணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பின்ன ஒரு முட்டை, கலருக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருந்தோம் ஒரு 2 ஸ்பூனு. தயிரெலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. சிக்கன் பக்கோடா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க நம்ம குட்டி வாண்டுகளுக்கெலாம். ஒரு பக்கம் சிக்கன் பக்கோடா, ஒரு பக்கம் இட்லி, ஒரு பக்கம் சட்னி எல்லாம் அரைச்சி பெண்டு நிமிந்து போனால் என் ரோட்டுக்கார் வந்து ஒரு டீ போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நைட்டு 10 11 மணிக்கு யாராவது டீ குடிப்பாங்களா? எந்த வீட்டில் நடக்கும் இந்த மாதிரி? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பால்கனியில் புதுசாக நிறைய செடிகள்லாம் வந்திருந்ததுங்க. சும்மா இந்த சமையலுக்கு காய்கறியெல்லாம் வெட்டிட்டு அந்த வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் சும்மா போட்டு வச்சேன். கடைசியில் பார்த்தா அதில் வந்து பாவக்காய், சங்குப்பூ, புதினா அதெல்லாம் வந்துருந்துச்சு. ஆசாசியாக செடி வாங்கிட்டு வந்து வளர்த்தா அதெல்லாம் செத்து போயிடுது. ஆனால் இந்த மாதிரி போட்டோன்னா அது பாட்டுக்கு தானாக வளருது. கண்டுக்காமல் விட்டாலும் தானாக வளர்ந்துருது. பார்த்து செஞ்சால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதோட பால்கனியெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி வந்து கிச்சனில் லீவ் விட்டாச்சு. வெள்ளிக்கிழமை என் ரோட்டுக்காருக்கும் லீவு, டே ஆஃபாக. ஸோ நான் சமைக்கலாம் இல்லைங்க, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னோடனே சரி ஓகே இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சென்னை பக்கெட் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஒரு பக்கெட் பார்த்திங்கன்னா 49 திரம்ஸ். தாராளமாக 4 பேர்கிட்ட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இங்கே அல்னதால தான் இருக்குது இந்த ஷாப்பு. நாங்கள் எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்ருவோம். வேறு எங்கேயுமே இந்த டேஸ்ட் வந்து எனக்கு கிடைக்காது. எவ்வளோ ரொம்ப பெரிய பெரிய ஹோட்டலில் போய் ஒரு பிரியாணியை பார்த்திங்கன்னா 30 திரம்ஸ் 35 திரம்ஸ் இருக்குன்னு குட்டியோண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து கிடைக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்களும் யூஏஇயில் இருந்தீங்கன்னா இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இது வந்து ஷார்ஜாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், சென்னை பக்கெட் பிரியாணி. இதில் ரொம்ப ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த பிரெட் அல்வா சூப்பராக இருக்கும் இந்த கடையில். இதெல்லாம் முடிச்சுட்டு அம்மாடான்னு வந்து உட்காந்து, ஏன்னா நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டோம் பிரியாணி. அப்புறமா பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக வந்து ஐஸ்கிரீமில் ஒரு டெசர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு அதுவும். இந்த பிரியாணியை வந்து கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரா, அதனால் அந்த பக்கெட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். ஒரு 6 மணி 7 மணியோ போல் நானும் பொண்ணும் எடுத்து அடிச்சு விட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. சரி வீட்டிலே இருக்க ரொம்ப போர் அடிக்குதா, சரி வாங்க அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போகலான்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே வாக்கிங் போயிட்டுருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த சைக்கிளை கற்றுக்கிட்டாங்க. ஆனவுனா சைக்கிள் தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறது. நம்ம இந்தியா போயிட்டு வந்து தான் நல்லா பெரிய சைக்கிளாக ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே, இந்த டே பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் தாங்க. எப்படி தான் இந்த பொடுகு வருதுன்னே தெரியலங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கிற முடியெல்லாம் கொட்டி விட்டுட்டு போயிடுது. ஸோ நானும் வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த கத்தாழை, அப்புறம் இந்த வெந்தயத்தை அரைச்சி போடுறது, அப்புறம் பல ஷாம்புகளை மாற்றுறது. இப்போ வந்து பேராஷூட்டு ஹேர் ட்ராண்ட்ரஃப் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹெட் அண்ட் ஷோல்டர் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டவ் வாங்கினேன். எல்லாமே ஹேர் ஃபால் தான் வாங்கினேன். ஆனாலும் குறைஞ்ச படே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஃபேஸில் கொஞ்சம் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு போய் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமைச்சிருந்தேன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோமேன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு மாதிரி வச்சிட்டேன். காலையிலே சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆனதுனால என்னமோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஒரு 12 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல் சாமி கும்பிடிட்டு பாப்பாவும் நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக போர் அடிக்குது, வா கொஞ்சம் நேரம் படிப்போனா, இல்லைம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வரேம்மா அப்படின்ட்டாங்க. இல்லை நீ படிக்க வந்தே ஆகணுன்ட்டு பிடிச்சி உட்கார வச்சு படிக்க வச்சாச்சுங்க. ஏன்னா KG 1 KG 2 இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டேன். ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட் பேரண்ட் மாதிரி படி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லைட்டாக படிக்க வைப்பேன், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அதை தான் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக அவங்க லேர்ன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நான் உட்கார வச்சு படிக்க வச்சேன்னா அவங்க படிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் சரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறா, அதனால் கொஞ்சம் பேசிக்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுப்போன்ட்டு அப்புறம் அதை உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டோமா, நைட்டுக்கு ரொம்ப ஒர்க்லாம் பண்ண வேணாம், அதனால் பூரி பண்ணியிருந்தேன். பூரி சிக்கன் குழம்பு. இந்த பூரிலாம் எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குல்ல. யாரோட கைப்பக்குவம்னு பார்த்தீங்கன்னா என்ற வீட்டுக்காரோட கைப்பக்குவம் தாங்க. அவர் சூப்பராக பூரி சப்பாத்தி அழகாக உருட்டுவார். எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே நான் இங்கே அவர் கூட UAEயில் இருந்தேன்னா அவர் தான் எனக்கு சப்பாத்தி பூரி எல்லாமே பண்ணி கொடுப்பாரு, உருட்டி கொடுப்பாரு. அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.